வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, பிரெயினை நமக்கு சாதகமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். 1960s ஸ்பிளிட் பிரெயின் தியரி அப்படின்னு ஒரு தியரியை டாக்டர் ரோகர்ஸ்பெரிங்கிறவர் சப்மிட் பண்ணாரு. அது நோபல் பிரைஸ்ல அவார்ட் வாங்கின ஒரு தியரி. அது என்ன சொல்லுதுன்னா, லெஃப்ட் பிரெயினை ரைட் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட் பிரெயின் லெஃப்ட் சைட் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. நடுவில் கார்பஸ் கலோசம்ங்கிறது தான் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினை இன்டர் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். இதை பத்தி ஒரு தியரி சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானவான்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பவே இதை பத்தி கிளியரா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இடது நாசியில மூச்சு ஓடும். இடது நாசி ஓடுற மூச்சு இடகலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வலது நாசில மூச்சு ஓடும், அதை பிங்கலைன்னு. ஸோ இடகலை பிங்கலை இந்த சுவாசத்தை வச்சு எந்த மாதிரியான பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது அதை அப்பவே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இடது நாசி அதாவது இடகலையில சுவாசம் ஓடுது அப்படின்னா எந்த பிரெயின் ஒர்க் ஆகும்னா ரைட் சைட் பிரெயின் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல மூச்சு ஓடிட்டே இருந்துச்சுன்னா ரைட் பிரெயின் வேலை செய்யும். ஸோ இதை அப்பவே நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்னன்னா லாஜிக்கல் ரீசன், ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ரீசனிங் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் லெஃப்ட் பிரெயினோட முக்கியமான ஃபங்க்ஷன். ரைட் பிரெயின்ல என்னன்னா கிரியேட்டிவிட்டி, புதுசா கண்டுபிடிக்கிறது, கலை, இலக்கியம், கவிதை, நாவல் இதெல்லாம் எழுதணும்னா ரைட் சைட் பிரெயின் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். அப்பதான் அது நல்லா வேலை செய்யும். இப்ப ரெண்டு பிரெயினும் நம்மளோட சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் என்ன பண்ணணும்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றான். அப்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றான்னா அவனுக்கு எந்த பிரெயின் வேலை செய்யணும், லெஃப்ட் சைட் பிரெயின் அவனுக்கு வேலை செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப மூச்சு எப்படி ஓடுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒண்ணுல சிம்பிள் தான். நம்ம கை விரல்களால மூக்கு அதுகளை நம்ம கொண்டு போனோம்னா எந்த பக்கம் மூச்சு ஓடுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே டைம் ஓடாது. ஒண்ணு வலதுல ஓடும், இல்லாட்டி இடதுல ஓடும். இது எப்படின்னா 45 மினிட்ஸ் ஒன்ஸ், ஒரு 45 மினிட்ஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்கு மூச்சு. நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லை. 45 நிமிஷத்துக்கு ரைட் சைட்ல போனா லெஃப்ட் சைட்ல அடுத்த 45 நிமிஷத்துக்கு போகும். இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன் தகுந்த எப்படி நம்ம மூச்சை மாத்திக்கலாம், அது நமக்கு பாசிபிள் தான். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு அப்பனா அவனுக்கு எந்த சைட் பிரெயின் ஒர்க் ஆகும்னா லெஃப்ட் பிரெயின் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப என்ன பண்ணுனா, லெஃப்ட் அக்கல் இருக்கு இல்லையா, அங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு கையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணும். இப்படி அழுத்தி பிடிச்சுக்கணும்னே மூச்சு விடணும். ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் ஆழமா மூச்சை உள்ள எடுத்து ஆழமா மூச்சை வெளியே விடணும். அப்ப என்ன ஆகும்னா, எந்த சைட்ல அந்த மூச்சு ஓடிட்டு இருந்தாலும் லெஃப்ட் சைடுக்கு மூச்சு வந்துடும். இப்ப லெஃப்ட் சைடுக்கு மூச்சு வந்துருச்சுன்னா ரைட் சைட் பிரெயின் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் நல்லா வேலை செய்யணும். அப்போ ரைட் சைடை அவன் பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இப்ப புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, ஒருத்தர் எழுதுனாங்க, கவிதை எழுதணும், அந்த மாதிரி நாவல், இலக்கியம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க ரைட் சைட் பிரெயினை நல்லா பயன்படுத்திக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஆர்ம் பிட்ட மடக்கி மூச்சு நல்லா இழுத்து விடணும். மூச்சு நல்லா இழுத்து விட்டா லெஃப்ட்ல சுவாசம் போகும். அப்ப ரைட் பிரெயின் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நம்ம லைஃப்ல பயன்படுத்தி நம்ம ஈஸியா மிகப்பெரிய ஒரு சாதனையாளர வர முடியும். எந்த சூழ்நிலைக்கு எந்த மாதிரி மூச்சை பயன்படுத்தினா எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இந்த சுவாச கலை மூலமா உங்களுக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.